Hello students, இப்போ நம்ம class 11 mathematicsல 5th chapter binomial theorem, sequence and series exercise 5.4ல question number 1ல இருந்து 5 வரைக்கும் பார்க்கலாம். First question என்னன்னா just expand தான். So 5 plus x power 1 மேல கொண்டு வந்தா minus 1 power minusல இருக்கு. அப்ப formula 1 nx n into n minus 1 அந்த மாதிரி கொண்டு போகலாம். ஃபர்ஸ்ட் இதுல இருந்து 5 காமனா எடுத்துட்டோம். இப்போ இது வந்து ஜென்ரல் பவர்ல 1ன்னு இருந்தா இந்த ஃபார்முலா இல்ல இதெல்லாம் தனியா மெமரைஸ் பண்ண வேண்டாம்னா நம்ம 1 nx அந்த ஃபார்முலா படியே போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ n-க்கு பதில் நம்ம 1 போட போறோம், x-க்கு பதில் x/5ன்னு போட போறோம். நெக்ஸ்ட் இதுல இருந்து 3 காமனா எடுக்கணும். 3 ஸ்கொயர் இந்த ஸ்கொயர் 3க்கு வரும் 1 plus 4x/3. இது மேல வந்தா 1 plus 4x/3 the whole power minus 2. இதை y-ன்னு எடுத்துக்கிட்டா 1 minus 2y plus 3y square minus 4y cube போயிட்டே இருக்கும். y-க்கு பதில் 4x/3ன்னு போட்டு வேல்யூ கண்டுபிடிப்போம். இதுல தேர்ட் கொஸ்டின் 5 பிளஸ் இதுல இருந்து அப்ப 5 பவர் 2/3 காமனா தான் 1 plus x square by 5ன்னு வரும். இப்ப பவர்ல வந்து என்ன இருக்கு நமக்கு பாசிட்டிவ். அப்போ 1 nx n into n minus 1 by 2 factorial x square. n-க்கு பதில் 2/3, x-க்கு பதில் x square by 5ன்னு போட்டா வேல்யூ கிடைக்கும். ஓகேவா? அதே மாதிரி ஃபோர்த் சம் எக்ஸ் பிளஸ் இதுலேருந்து நம்ம 2 காமனாக எடுத்தா 1 plus x by 2 power minus 2/3. பவரில் மைனஸ் டேர்ம் இருக்கிறனால 1 nx n into n plus 1 by 2ன்னு வரணும். ஓகேவா? உள்ளே வெளியே வேற சைன் இருக்கறனால பிளஸ் மைனஸ் ஆல்டர்னேட்டிவா வரும். n-க்கு பதில் 2/3யும் x-க்கு பதில் x/2ன்னு போட போறோம். ஓகேவா? போட்டா நமக்கு இந்த வேல்யூ வருது. நெக்ஸ்ட் 1001 1000 plus 1 1000 காமனா எடுத்தா 1 plus 1 by 1000 அது 0.001. இப்போ 1 plus nx n minus 1 by 2 factorial 0.001 போட்டா அதோட வேல்யூ அப்ராக்ஸா நமக்கு 10.0033ன்னு வருது. தேர்ட் ஒன் ஃபர்ஸ்ட் இதை ஒர்க் அவுட் பண்ணோம். எக்ஸ் கியூப் காமனா தான் 1 plus x by x/3 minus x. அப்போ x into 1 plus nx ஃபார்முலா இங்கேயும் 1 plus nx. அதை இந்த x டேர்ம் உள்ள கொண்டு வந்தா 1 by x ஸ்கொயர்னு வருது. நெக்ஸ்ட் இதில் பவர் 1/2ன்னு போட்டுக்க போகிறோம். அப்போ மேலே வந்து ஸ்கொயர் வரனால 1 minus x by 1 minus x square to the whole power 1/2. அது மேலே வந்தால் -1/2. இப்போ 1 minus x ஃபஸ்ட்டு இதுக்கு தான் நம்ம போடணும். பவரில் வந்து 1/2 இருக்குது. அப்போ n minus 1 n-ன்னு வர இடத்துல -1/2வும் x வர இடத்துல -x ஸ்கொயர்னு போட்டு 1 nx n into n minus 1/2 factorial x ஸ்கொயரை ஒர்க் அவுட் பண்ணால் நமக்கு இங்கே ப்ரூஃப் பண்ண வேண்டிய ஆன்சர் கிடைக்குது. நெக்ஸ்ட் எக்ஸ்போனென்ஷியல் டேர்ம் e பவர் எக்ஸோட ஃபார்முலா 1 plus x by 1 factorial x square by 2 factorial x cube by 3 factorial. இப்போ 5xனா x-க்கு பதில் 5xன்னு போடணும். -2xனா மைனஸ் சைன் வரனால ப்ளஸ் மைனஸ் ஆல்டர்னேட்டிவாக வரும். x வர இடத்துல 2xன்னு போடணும், x வர இடத்துல 1/2ன்னு போடணும். ஸோ இப்போ நம்ம எக்ஸசைஸ் 5.4ல கொஸ்டின் நம்பர் 1லேருந்து 5 வரைக்கும் பார்த்துருக்கோம். இதில் உங்களுக்கு எதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். லலிதாஸ் மேக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.